வித்யாவும் அம்மாவும் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம இத பத்தி ரஞ்சிதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அருண், எங்க கிளம்பிட்ட? அம்மா, போற நேரத்துல இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க. சரி, நான் எதுவும் கேட்கல. நீ எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. அம்மாமா, இல்லம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா. சொந்த வேலையா இருந்தா மாமாவை அனுப்பி வை. நீ யாரையாவது பார்க்கணும்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, அது ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்குமா. ஏன்பா, உன் ஆபீஸ்ல வேற ஆளுங்களே இல்லையா? அவங்கள வச்சு வேலை பார்க்க சொல்லு. அம்மா, இல்லம்மா, நான் கூட இருந்தாதாம்மா அதை முடிக்க முடியும். அப்படின்னா நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஆபீஸ்க்கு போப்பா. அம்மா, இல்லம்மா, இன்னைக்கே முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குமா. முடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? பரவாயில்ல, உனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் மருமகளோட சம்பளத்துல இந்த குடும்ப செலவெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணி, முக்கியமான வேலை இருக்குன்னு அருண் சொல்றான்ல, போயிட்டு வரட்டும் அண்ணி. இல்ல சீதா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இவனை நான் வெளியில அனுப்புறதா இல்ல. சுந்தர், ஒரு சேர் எடுத்து எனக்கு வாசல்ல போடு. எதுக்குக்கா? போடுன்னு சொல்றேன் இல்லடா. தள்ளு. என்ன இவங்க? என்னக்கா இது? அருணை வெளியே போக விடாம இப்படியே காவல் காத்துட்டு இருக்க போறியா? ஆமாண்டா, எனக்கு வேற வழி தெரியல. அம்மா, அண்ணனை சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கம்மா, அனுப்பி வைங்கம்மா. சின்ன பையனா இருந்தா கூட அனுப்பிடுவேண்டி, இவனை என்னால அனுப்ப முடியாது. அம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இருந்துச்சு. எப்போ ரஞ்சிதாவை பத்தி தெரிஞ்சதோ அப்பவே எல்லாம் போயிடுச்சு. அம்மா என்னடா இப்படி பேசுறான்னு என் மேல வருத்தப்படாத. நீ தெளிவா இருந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்க. திடீர்னு அந்த ரஞ்சிதாவுக்கு ஆதரவா பேசுற. எப்போ யார் பக்கம் சாய்வேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ரஞ்சிதாவும் அவ அக்காவும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படி இந்த கல்யாணத்தை கெடுக்கலான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க.